வணக்க மக்களை, நான் விஜயதரன். இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு செய்தின்னு சொன்னால், நடிகர் அஜித்குமார் அவர்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும், தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூரில் நடத்தப்பட்ட மக்கள் பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது தொடர்பாக ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு நேர்காணல் வழங்கும் போது நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்ன சொல்ற அந்த 41 பேர் உயிரிழந்த தொடர்பாக ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த கருத்துல என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பேசியிருக்காருன்னு சொன்ன நடிகர் அஜித்குமார் அவர்கள் கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததுக்கு அந்த தனிநபர் மட்டும் காரணம் இல்லை, நாங்கள் எல்லோருமே காரணம்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் எல்லோரும்னு சொன்னா தன்னையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல்வாதிகளையும் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் யாருமே பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஊடகம்னு சொன்னா ஏன்னு சொல்றாருன்னு சொன்னா, ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ஏற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எல்லாரையுமே என்ன சொல்றது, எல்லாரையுமே தாக்கித்தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் நேர்மையாக ஒரு கருத்து வச்சிருக்காரு. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துல இருக்க ஒரு நடிகர், உண்மையாவே உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் எவ்வாறு 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஒரு கருத்து வைக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக, நாகரிகமாக, நடுநிலைமையாக இந்த கருத்தை வச்சிருக்காங்க. இந்த ஆங்கில ஊடகத்துக்கு நேரில் வழங்கும் போது தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. அதை வச்சு கொண்டு சில என்ன சொல்றது விசமிகள் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக என்ன சொல்றது பேசிட்டாருன்னு சொல்லி சில பரப்புரைகள் செய்து வராங்க. சில பேர் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக என்ன சொல்றது நடிகர் அஜித்குமார் அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லி அதையுமே கேவலப்படுத்தி வராங்க. நிச்சயமாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் நேர்மையான கருத்து வச்சிருக்காரு. நிச்சயமாக என்ன பொறுத்த மடங்கி அடிக்காம ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. உண்மையாவே யாரையுமே பாதிக்காம, நாகரிகமாக, யாரையுமே கேவலப்படுத்தாம, புண்படுத்தாம தமிழ்நாடு மக்கள் எதை நோக்கி போகணும், அடுத்த சமூகத்தை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவுரை தான் பண்ணியிருக்காரு. நடிகர் அஜித்குமார் அவர்கள் தனிநபர் என்று சுட்டி காட்டினது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன். உங்களை எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த பேரை பயன்படுத்தாம என்ன சொல்ற தனிநபர் காரணம் இல்லை, அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு இந்த தனிநபர் காரணம் இல்லை, நாங்கள் எல்லாரும் தான் காரணம். அரசியல் கூட்டங்கள்ல இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறவில்லை. நடிகர்களை பார்க்க போய் இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறுது. திரையரங்குகள்ல முதல் நாள் காட்சிக்கு முண்டி அடிக்கிற ரசிகர்கள் என்ன சொல்றது, நடிகர்களை நேசிக்கத்தான் வேணும், நாங்களும் அதுக்காகத்தான் உழைக்கிறோம், எங்கள் மீது ரசிகர்கள் அன்பு காட்டணும், அதே சமயத்துல எங்களுக்காக உயிரவர்கள் அளவுக்கு அன்பு காட்டக்கூடாதுன்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காரு. உண்மையாவே சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிற நடிகரோ இல்ல தனிநபரோ இவ்வாறுதான் ஒரு சமூகத்தில் இருக்க பிரச்சனை தொடர்பாக கருத்து வைக்க முடியும். மிக மிக அழகாக இந்த கருத்தை எடுத்து வச்சிருக்காரு நடிகர் அஜித்குமார் அவர்கள். நாங்கள் வரவேற்கிறோம். என்ன சொன்னா, தளபதி விஜயண்ணாக்கும் ஆதரவும் இல்லை, தளபதி விஜயண்ணாக்கு எதிராகவோ எந்த கருத்தும் இல்லை. தளபதி விஜயண்ணா இந்த என்ன சொல்றது 41 பேர் உயிரிழந்ததுக்கு தளபதி விஜயண்ணா மட்டும் காரணம் கிடையாது. எங்களுடைய சமூகம், எங்களுடைய சிஸ்டம், அதாவது இவ்வாறான ஒரு கட்டமைப்புல நடிகர்களை என்ன சொல்றது தமிழ்நாட்டில் மக்கள் கொண்டாடுறாங்க. அதன் அடிப்படையில் நடிகர்களுக்காக உயிரை விடுறதை குறைத்து கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா அதை தவித்து கொள்ளுங்க என்று சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் சொன்னது தவறே கிடையாது. அவர் என்ன சொல்றது தளபதி விஜயண்ணா தப்பா பேசல. என்னை பொறுத்த மடங்கி தளபதி விஜயனுக்கு ஆதரவாகத்தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் அதுல பேசியிருக்காருன்றதுல மிக மிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா 41 பேர் உயிரிழந்ததை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்திருக்கு. அதை திட்ட தெளிவாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் சரியாக பேசியிருக்கார். யாருக்கும் சாராம, என்ன சொல்றது அரசியல் கட்சிகளுக்கும் சாராம, இன்னொரு தனிநபருக்கும் சாராம தெளிவாக நடுநிலைமையா பேசியிருக்காரு. நடிகர் அஜித்குமார் அவருடைய பேச்சு மிக மிக ஒரு வரவேற்கக்கூடியது. நிச்சயமாக நன்றி அஜித் சாருக்கு இந்த வீடியோ ஊடாக நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நடிகர் அஜித்குமார் போன்ற நடுநிலைமையாக பேசுபவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு அளிக்கணும். சில என்ன சொல்றது இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிற சில ஊடக துறையில் இருக்கிறவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களை இழிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு உங்களை என்னத்தை சொல்றேன்னு எனக்கு தெரியாம கிடக்கு. அஜித்குமாரை இழிவுபடுத்தணும், இல்லைன்னு சொன்னா விஜய் இழிவுபடுத்தணும். ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எதிராக யாரும் எந்த கருத்தும் வச்சிடக்கூடாது. வச்சா சரி, அவங்களோட கதை முடிஞ்சுது. இப்ப அஜித் சார் கூட அரசியலுக்கு வந்திருந்தா இதான் அஜித் சார் நிலைமை கூட. அவர் எவ்வளவு நாகரிகமாக ஒரு கருத்து வைக்க முடியுமோ, இந்த 41 பேர் உயிரிழந்த தொடர்பாக இப்படி ஒரு நடுநிலைமையாக, இப்படி ஒரு நாகரிகமாக கருத்து வச்சவரையே இழிவுபடுத்துறீங்கன்னு சொன்னா உங்களெல்லாம் எங்க கொண்டே சேர்க்கிறண்டே புரியல. நிச்சயமாக அஜித் சாருக்கு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தளபதி விஜயனா ரசிகனா இருந்தா கூட அஜித்குமார் அவர்களுக்கு எதிராக யார் என்ன செய்தா கூட அஜித்குமார் சார்பாக நாங்கள் நிற்போம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.